தெனாலிராமன் கதைகள் 182. சிறந்த குணம். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் ஒரு முறை எது சிறந்த குணம், புத்திசாலியாக இருப்பதா பலசாலியாக இருப்பதா என்ற விவாதம் எழுந்தது. அப்போது தெனாலிராமன் குறுக்கிட்டு, மன்னா, சமயோசித புத்தி உள்ளவனே உண்மையான அறிவாளி. பணிவுதான் சிறந்த குணம். அதை ஒரு கதையின் மூலம் விளக்குகிறேன் என்று கூறினான். மன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டின் எல்லையில் ஒரு குறுகிய மலைப்பாதை இருந்தது. அந்த பாதை எவ்வளவு குறுகியது என்றால் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லது ஒரு விலங்கு மட்டுமே கடக்க முடியும். அந்த பாதையின் கீழே 1000 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கு இருந்தது. ஒரு நாள் அந்த பாதையில் 2 ஆடுகள் எதிரெதிர் திசையிலிருந்து வந்தன. பாதையின் நடுவே அவை சந்தித்த போது ஒன்றையொன்று கடந்து செல்ல வழியில்லை. முதல் ஆடு கத்தியது, நான் தான் இந்த மலையின் தலைவன், நீ பின்வாங்கிச் செல். இரண்டாவது ஆடு சளைக்காமல், எனக்கும் தான் அவசர வேலை இருக்கிறது, நீதான் பின்னால் போக வேண்டும் என்று மிரட்டியது. 2 ஆடுகளும் பிடிவாதமாக மோதிக்கொள்ள தயாராயின. அப்படி மோதினால் இரண்டுமே சரிந்து பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்துவிடும் என்பது உறுதி. அப்போது ஒரு ஆடு சட்டென்று யோசித்தது. சண்டையிட்டால் இருவருக்குமே அழிவுதான், ஆனால் விட்டு கொடுத்தால் இருவருமே பிழைக்கலாம் என்று நினைத்தது. அந்த புத்திசாலி ஆடு சொன்னது, நண்பா, சண்டையை விடு, நான் இப்போது இங்கே படுத்துக்கொள்கிறேன். நீ என் மேல் மெதுவாக ஏறி தாண்டி போ, அதன் பிறகு நான் எழுந்து என் வழியில் போகிறேன். அந்த யோசனை மற்ற ஆட்டுக்கும் பிடித்திருந்தது. புத்திசாலி ஆடு தரையோடு தரையாக படுத்துக்கொள்ள, பிடிவாதமான ஆடு அதன் முதுகின் மேல் ஏறி கவனமாக கால் வைத்து மறுபுறம் சென்றது. பிறகு புத்திசாலி ஆடு எழுந்து தன் பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் பிடிவாதமான ஆடு தான் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அப்போது அது கால் இடறி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து மாண்டு போனது. கதையை முடித்த தெனாலிராமன், மன்னா, அந்த புத்திசாலி ஆடு பணிந்ததால் தன் கௌரவத்தை இழக்கவில்லை, அது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. எனவே பணிவுதான் சிறந்தது என்றான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் விளக்கத்தை பாராட்டி பரிசளித்தார். நீதி. பணிவு உயர்வை தரும், தலைக்கணம் வீழ்ச்சியே தரும். நீங்க தர சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சேனலுக்கு வளர்ச்சியை தரும். நீங்க போடுற கமெண்ட் இந்த வீடியோவை இன்னும் 4 பேரை பார்க்க வைக்கும். அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.